வெனஸ்டே ஈவினிங் இன்னைக்கு கொஞ்சம் யாத்தம்பழம் வீட்டில் நல்லா பழுத்து இருந்து அதில் தான் பாயாசம் பண்ணேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா அதை நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துடுங்க. அப்புறம் கட் பண்ண பிறகு அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அந்த புளிப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா குழஞ்சி எடுத்துக்கிடுங்க. அதை இனிப்புக்கு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறதுக்காண்டி அதை பாகு மாதிரி ரெடி பண்ணி அரிசி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வேக வச்சு சவ்வரிசி இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கூடவே காய்ச்சி வச்சுருக்க சர்க்கரை பாகு நல்லா வடிச்சிடுங்க. அதில் ஏதாவது தூசியெல்லாம் இருக்கும், அதனால் அதெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் நல்லா திக்கான தேங்காய் பால் இது கூட சேர்க்கணும். நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நல்லா திக்கான தேங்காய் பால், அப்புறம் ஏலக்காய் பொடி இவ்வளோ சேர்த்துக்கணும். அப்புறம் நெய்யில் முந்திரி அப்புறம் தேங்காய் இதெல்லாம் நல்லா வறுத்து அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும். பாயசம் ரெடி பண்ண ரொம்ப நேரம்லாம் ஆகாத, டக்குன்னு ரெடி பண்ணலாம். ஈஸியான ஒரு ரெசிபி தான்.